சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் மனோஜ் கிட்ட ரோகிணி எப்படியெல்லாமோ பேசி பார்த்தாங்க. ஆனால் மனோஜ் இருந்துட்டு நம்ம விஜயாவை மீறி எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோகிணி சூப்பராக பிளான் போட்டு மனோஜோட மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோஜ், ப்ளீஸ் மனோஜ், உங்கள் மனசில் நான் தானே இருக்கேன். ஆனால் இப்போ என்னடனா உங்கள் அம்மாவுக்காக மட்டும்தானே நீங்கள் என்னை வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, தெரியுதுங்க உங்கள் முகத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட உண்மையை மறைச்சுன்னு இருக்கக்கூடாது, என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் மற்ற லைஃப் மாதிரி என் லைஃப்லையும் நடந்துருச்சுன்னா ஒருவேளை நீங்கள் என்னை வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால தான் எக்காரணத்துக்காகவும் உங்களை நான் இழக்கக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு ஒரு வழியாக மனோஜோட மனசை மாற்றிடுறாங்க. கோர்ட்டில் போயிட்டு என்ன எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன்னு சொல்லி டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, எனக்கு உங்களை விட்டால் எனக்கு யாருங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ரோகிணி சொன்ன மாதிரி நம்ம மனோஜ் இருந்துட்டு நேராக லாயரை பார்த்து, நான் ரோகிணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்த டிவோர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.